இங்கே ஒருத்தன் லவ் பண்ணுற பொண்ணை திருட்டுத்தனமா செவுத்துல இருக்க ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்கான். அப்படி உள்ள பார்த்தா பொண்ணு யாரையோ ஒருத்தனை கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. யாரா இவ இப்படி அந்த பொண்ணை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து உசுரை காப்பாத்திக்க அவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். இவன் பயத்துல கத்துன சவுண்டு கேட்ட அந்த பொண்ணு இவனை பார்த்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கா. இவனை அவகிட்ட மாட்டாம எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா இவனால ரொம்ப தூரம் ஓட முடியல. ஒரு இடத்துல போய் ஓடாம இருந்து பொண்ணு கிட்ட கடைசியில சரண்டரே ஆயிடும். உடனே அந்த பொண்ணு இவனை பிடிச்சி இவன் கதையை முடிக்கிற மாதிரி கழுத்துல கத்தியை தான் வைக்கிறான். அப்பதான் இவ்வளவுதான் நம்ம கதையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சப்ப தான் அந்த பொண்ணு இவன் காதுல நானும் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருமே அப்பையிலிருந்து பயங்கரமா லவ் பண்ணி எங்க போனாலும் ஜோடி போட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே யாரையும் கொலை பண்ண மாட்டேங்கிறா. ஆனா அந்த பொண்ணு கொலை பண்றது எல்லாத்தையும் தூரமா நின்று சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு யாரை கொலை பண்ணாலும் அந்த கொலையை பத்தி வெளியில யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நியூஸ் பேப்பர்லையும் செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கொலையை பத்தி எங்கேயுமே யாருக்குமே தெரியறது இல்லை. அது எப்படி வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்படி மறுபடியும் எப்பயும் போல அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு சொல்லி அந்த ஓட்ட வழியா பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு இப்போ பக்கத்து வீட்டு காரனை பிடிச்சி கட்டி போட்டு அவன் கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் தெருவில் இருக்கிற பூனைங்களுக்கு எல்லாம் பார்த்து அவங்களுக்கும் பாவம் பண்ணி அதுக்கு சாப்பாடு வச்சு வைக்கிற அவ்வளோ நல்லவன். அவனை எதுக்கு கொலை பண்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதையுமே தடுக்கவே ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா இவன் கத்துறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு காதலே வாங்காம அவன் கதையை அங்கேயே கழுத்தறுத்து முடிச்சிடுறான். அப்படி இவன் கதையை முடிச்ச உடனே பார்த்தா வீட்டுக்குள்ள 4-5 பேர் அந்த இடத்துல இருக்கிற மொத்த எவிடன்ஸையும் கிளியர் பண்ணி அந்த வீட்டிலேயே மறுபடியும் புதுசா மாத்துறாங்க. அதை பார்த்துதான் இவனுக்கு புரிய வருது இவ கொலை பண்றதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து யாரு நீங்க எல்லாம் இங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்பதான் இந்த பொண்ணு உண்மை சொல்றா. இவங்க ஒரு அசாசின் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. இவங்க கொல்றது எல்லாருமே ரொம்பவே கெட்டவங்களை தப்பு பண்றவங்களையும் தான். ஆனா இவனுக்கு ஒரு விஷயம் புரியல. இவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் ரொம்ப நல்லவன், இவனை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு